கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ள இல்லாத ஒரு இளம்பெண் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு விவிலியம் கொடுக்கப்படுகிறது, ஒரு பைபிள். அன்புக்குரியவர்களே, இவங்க எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவத்தை குறித்து அவங்க பேச முடியாது. பைபிளை அவங்க படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் தான் போய் படிக்கணும். ஒரு இளம்பெண். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம கூவி கூவி சொல்கிறோம், வார்த்தையை நம்ம சுமக்கிறோம்னா வார்த்தையானவர் நம்மை சுமந்து கொள்வார். இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்ம தியான பாடலில் பாடணும், எங்களோட தங்கம் இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்லி. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், இந்த பைபிளை எப்படியாவது வாசிச்சிடணும். அம்மா அப்பாவுக்கு முன்னாடி, கூட பிறந்தவங்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக பைபிள் வாசிக்க முடியாது. நான் சொல்கிறது எங்கேயோ வெளிநாட்டிலேயோ அல்லது வேறு ஏதோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பைபிளை வாசிக்கணும்னா பாத்ரூமில் உட்காந்து தான் வாசிக்கணும். இந்த இளம்பெண் கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்னென்னா, எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை நான் பைபிளை வாசிக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா போதும். பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருமணமும் நடக்குது. அவர் இவங்களை விட முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி பைபிளை குறித்து, கிறிஸ்துவத்தை குறித்து பேசுவதற்கோ எந்த விதமான ஒரு வாய்ப்புமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் ஒரு கணவன் வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரி தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்து தொடர்ந்து இறை வார்த்தை வாசிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு கடவுள், அந்த கடவுளை இவங்க நேரடியாக பார்க்கல. அந்த கடவுளை அவருடைய குரலுக்கு மட்டும் செவி கொடுக்கணும்னு இந்த இறை வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பிற மத சகோதர சகோதரிகள் வாஞ்சையோடு இருக்கிறாங்க. எப்படியாவது ஆண்டவரை பார்த்துடணும், எப்படியாவது ஆண்டவருடைய குரலை கேட்டுடணும், எப்படியாவது ஆண்டவரை தொட்டு அனுபவிச்சிடணும். ஒவ்வொருத்தரா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி கையை விரிச்சு வாய்ப்பு கிடைக்கின்ற போல தான் ஜெபிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா கணவன் ஆண்டவருக்குள்ள வர்றார். கணவன் மனைவியா திருமுழுக்கு பெறுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களை முன்னிட்டு எந்த குடும்பம் பாத்ரூம்குள்ளே உட்காந்து பைபிள் வாசிக்க வச்சிச்சோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. இந்த குடும்பங்கள்லாம் இப்போ வாரியர்ஸ் ஆஃப் யூக்கரிஸ்ட், நற்கருணை வீரர்கள் செபக்குழுவில் இருக்கிறாங்க. இங்கே நான் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொட வேண்டும், இந்த சாதாரண எளிய கருவிகளாகி எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிந்துரையாளர்களாக இருக்கிறாங்க. செல்லக்கூடிய இடங்களில் நான் இந்த இடத்துல அவங்களை கொண்டு ஒரு சாட்சியாக உங்களுக்கு நிற்கணும்னு நினச்சேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த வேலையின் நிமித்தமாக எல்லாம் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஆகவே அந்த குடும்பம், நான் சொன்னேன், ஒருவேளை நீங்கள் உடல் ரீதியாக என்னோடு இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய சாட்சியத்தை நான் என் மக்களுக்கு முன்பாக சொல்கிறேன். வார்த்தையை வாசிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய குரலை கேட்கணும், எப்படியாவது ஆண்டவரை தொட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். வாஞ்சையோடு எத்தனையோ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரில் இதே நிகழ்வு இன்னைக்கு நார்த் இந்தியாவில் இதுபோல் இதே ஒரு பின்னணியில் அந்த சகோதரி இன்னைக்கு அருட்சகோதரியாய் எத்தனையோ மக்களுக்கு இன்னைக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த 3 நாட்கள் தியானத்தினுடைய நிறைவுக்குள்ள வந்துட்டோம். முதல் நாள் நம்ம சொன்னோம், ஆண்டவரை நீங்களும் நானும் பார்ப்பதற்கு ஆசைப்படுறோமா? உங்களுக்கு இறை வார்த்தை மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 345 திருப்பாடல் 34வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவேளை இந்த 2 நாளில் மிஸ் பண்ண கடைசி நாளில் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்காக வேண்டி ரொம்ப வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆண்டவரை பார்க்குறோம். ஆண்டவரை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்தக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய முகம் மகிழ்ச்சியால் மிளிரும். உங்களுடைய முகத்தை நான் அவமானத்திற்குள்ள உள்ளாக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா.
கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்கள் எப்பொழுது பார்க்கிறதோ, ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அவமானத்திற்கு விடவே மாட்டேன், உன்னுடைய முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது வசனம், இந்த நாள்ல தந்தையாம் இறைவன், யாவே இறைவன் அங்க இருக்கக்கூடிய அந்த திருத்தூதர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 திருத்தூதர்களுக்கு ஒரு குரல் வழியாக, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப முதல் நாள் நம்ம சொன்ன ஆண்டவரை நம்ம பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய குரலை கேட்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாள், நிறைவு நாள்ல இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்கள பார்க்கணும்னு நினைப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, யாரை நமக்கு சுத்தமா பிடிக்காதோ, யாரை நம்ம வெறுக்கிறோமோ, அவன் என் மூஞ்சிலேயே முழிக்காத, போயிரு சொல்றாங்களா. நம்ம உறவினுடைய அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய கடவுள், அன்புக்குரியவர்களே, எங்கேயோ வெகு தொலைவில் இருந்த ஒரு கடவுளை இன்னைக்கு ஒரு மிக நெருக்கமாக நமக்குள்ள இழந்து போன அந்த உறவு. தொடக்கத்தில் அப்படிதான் இருந்துச்சுங்க. ஆதாம் ஏவாள் அவர்களோடு கூட அந்த மூவொரு இறைவன் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படியே வந்து அவங்க என்ன சொல்றது, கடவுளோடு இருந்த அந்த உறவை நினைச்சு பாருங்க. இழந்து போன அந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ இன்னைக்கு அன்புக்குரியவர்களை நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு நம்ம ஆவலா இருக்கிறோம், வாஞ்சியோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நேசிப்பினுடைய நாட்களில், திருமணத்தினுடைய அந்த துவக்க நாட்களில், எப்படா என் மனைவி பேசுவான், எப்படா என் கணவன் பேசுவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்பு தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் குழந்தைகள் எப்பொழுது தடுமாறி அவங்க முதல் வார்த்தையை உச்சரித்தாங்களோ, நீங்கள் யோசிச்சு பாருங்க. என் குழந்தை அம்மான்னு சொல்லுச்சு, என் குழந்தை அப்பான்னு சொல்லுச்சு. அந்த குரலை கேட்பதற்கு, அந்த பிஞ்சு குரலை கேட்பதற்கு எவ்வளோ வாஞ்சியோடு இருந்தோம். நீங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டும், எத்தனையோ காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று, ஆனால் திருத்தந்தை அவர்களும் நமக்கு சொல்றாங்க. எல்லா திருத்தந்தையர்களும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எது முதன்மையானது என்று சொன்னால், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய குரலை நான் கேட்க வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கும்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா. பிரியமானவர்களே, இந்த 3 நிகழ்வுகளுமே இன்னை நாளினுடைய நற்செய்தியில் இருக்கிறதுங்க. இந்த நாளினுடைய அருமையான அந்த கடைசி நாளினுடைய வார்த்தையை நம்ம மையப்படுத்துவது குறிப்பாக யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த திருத்தூதர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மார்போடு சாஞ்சு அவருடைய இதய துடிப்பை ஒருத்தர் வந்து கேட்டாருங்க. யாருங்க அவரு? யோவான், இல்லைங்களா? பிரியமான சகோதர சகோதரிகள், இங்கே நிறைய நம்ம என்ன சொல்கிறது 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்களை இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய அப்பா அம்மா தங்களுடைய தோள் மேலே சுமந்து கொண்டு, மடி மேலே சுமந்து கொண்டு, உங்களுடைய தலையை தடவி கொடுத்து, குறிப்பாக ஒருவேளை அம்மா அடிச்சிட்டாங்க இல்லை அப்பா அடிச்சிட்டாங்கன்னா தாத்தா பாட்டி கிட்ட ஓடி போய் அவங்க நம்மளை கட்டி பிடிச்சி நம்மளை தூக்கி நம்முடைய மார் மேலே போட்டுக்கொண்டு நம்முடைய இந்த பகுதியில் உட்கார வச்சு, இல்லை தலைக்கு மேலே, அது என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில பாருங்க அன்புக்குரியவர்களே. அதுபோல் இந்த என்ன சொல்கிறது, உங்களுடைய அப்பா அம்மாவையோ தாத்தா பாட்டியோ முட்டி போட சொல்லி அது மேலே குதிரை மாதிரி ஏறி அப்படி நீங்கள் அந்த தொடுதல் அனுபவம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு நம்ம விரும்பக்கூடிய நபர்களை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், அவங்க பேசணும்னு நினைக்கிறோம், நாம் அவங்களோட பேசணும்னு நினைக்கிறோம். அந்த தொடுதல் வந்து எத்துணை முக்கியமான ஒரு காரியம். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், திருமண நாட்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க, உங்களையும் உங்கள் மனைவியும், நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, உங்கள் மனைவி ஒரு நாட்டில், கல்யாணம் முடிஞ்ச கையோடு உங்களை ஃப்ளைட்டு பிடிச்சி அனுப்பிச்சிடுறான். பிரைஸ் எல்லாம் உங்கள் மனைவியை பார்க்க முடியல, உங்கள் கணவனை பார்க்க முடியல, உங்கள் மனைவியை தொட முடியல, உங்கள் கணவனை தொட முடியல. இது ஒரு காரியம். அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அன்புக்குரியவர்களே சில நேரங்களில் இந்த குறைவான மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களை இன்குபேட்டில் வைப்பாங்க இல்லைங்களா. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தங்களுடைய கரத்திலே பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஐயோ என் குழந்தையை தொட முடியலையே,
பாருங்க அன்புக்குரியவர்களே, ரொம்ப எளிமையான ஒரு இறை வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. 1:1:1 ரொம்ப எளிமையான வார்த்தை. 1 யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இறை வார்த்தை சொல்கிறது, தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த பாருங்க, தொடக்கத்துல வார்த்தை இருந்ததுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்கத்துல வார்த்தையானவர் இருந்தாருங்களா? வார்த்தையானவர் மனு உருவானாருங்களா? மனு உருவானவர் நம்மிடையே குடிகொண்டாரா? இப்ப பாருங்க, இந்த அருள் யோவான் மிக அழகா சொல்றார். ஆண்டவருடைய நெஞ்ச உட்காருங்க. ஆண்டவருடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமாக இருந்தவர் அவருடைய முதல் வார்த்தையே சொல்றாரு. முதல் வார்த்தை என்ன சொல்? தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வாக்கை நீங்களும் நானும் கேட்டோமா? கண்ணால் கண்டோம். நம்முடைய கண்ணால் கண்டோமா? உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு உறவு, மனித உறவு நமக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்குமோ அவர்களை பார்க்க, அவர்களுடைய குரலை கேட்க, அவர்களை தொட்டு உணர நாம் ஆசைப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு உறவு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை தாண்டி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோதான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நான் நல்லது செஞ்சால் கூட நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கெல்லாம் குடும்பத்தில் உறவுகளை அதிகமாக நேசிக்கிறத விட எல்லாம் ஒரு ஒரு சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு காலையில் சாயந்தரத்தில் அப்படியே வாக் போகிறாங்க. என்னத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க? நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஃபாதர், நாயின்னு சொல்லாதீங்க, அது எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர். ஃபாதர், பூனைன்னு சொல்லாதீங்க, அது எங்கள் குடும்பத்தில் ஒரு. பாருங்கள் ஃபாதர், நாங்கள் ஜெபிக்கிறோமா, எங்கள் பூனையும் வந்து எங்களோடு சேர்ந்து ஜெபிக்குது. நாங்கள் ஜெபிக்கிறோமா, எங்கள் நாய் இல்லை, அதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பீங்க, அந்த அந்த ஒரு, ஏன்னா நாயின்னு சொன்னால் சில பேர் கோச்சிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நிறைய நேரங்களில் மனிதர்களை நம்ம நேசிக்கிறதை தாண்டி கட்டாயம் கடவுளுடைய படைப்புகளை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதன்மையா நம்ம நேசிக்கக்கூடியவர், முதன்மையா நம்ம அன்பு செய்யக்கூடியவர் யாரு? கடவுள். இரண்டாவதாக நேசிக்கக்கூடியது யாரு? மனிதர்கள். அதன் பின்பாடுதான் நம்ம படைப்பு பொருட்கள் எல்லாம். அப்படியே எல்லாமே உல்டாவா மாறிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதன்மையான இடத்தை சில நேரங்களில் நம்முடைய பெட் அனிமல்ஸ், நாம் வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு நாம் கொடுக்கிறோம். இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் உறவுகளுக்கு, ஒருவேளை நாம் நேசிக்க வேண்டிய உறவுகளுக்கு உணவு கொடுக்கிறோமோ இல்லையோ, அவர்களை பராமரிக்கிறோமோ இல்லையோ, நம்ம வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், தவிர்க்க முடியாமல் அந்த செல்ல பிராணிகள் இறந்து போச்சுன்னா உங்களுடைய உறவுகளை சமாதானப்படுத்தவே முடியல. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ அறிவுரையாளர்கள் சொல்லியிருப்பாங்க, அன்புக்குரியவர்கள், நாய்க்காக பூச வைங்க ஃபாதர், பூனைக்காக பூச வைங்க ஃபாதர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் ஃபாதர். அன்புக்குரியவர்கள், அப்போ நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அவர்கள் பேசக்கூடிய காரியங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம், அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். இப்போ ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தொட்டு இருக்கிறீர்கள்? கொஞ்சம் கை உயர்த்தும். நான் ஆண்டவர் இயேசுவை தொட்டு இருக்கிறேன். பங்குசாமியார் நல்லா பார்த்துக்க சொல்றேன். நான் ஒரு முறை, யாருமே ஆண்டவர் இயேசுவை தொடலையா? அப்படியே யோசிக்கிறேன். ஆமாமா, தொட்டமா தொடலையா? இல்ல, நான் கேட்ட கேள்வி, தொட்டிருக்கீங்களா? கை உயர்த்துங்க. நான் ஆண்டவர் இயேசுவை தொட்டு இருக்கிறேன். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க எங்களுடைய கண்களால பார்த்தோம், நாங்க எங்களுடைய காதுகளால கேட்டோம், நாங்கள் அவரை தொட்டு உணர்ந்தோம். அப்படி கண்களால் பார்த்ததை, காதால் கேட்டதை, தொட்டு உணர்ந்ததை அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தோமா, கேட்டோமா, தொட்டோமா, இந்த கேள்விக்குறியிலே நம்ம லைஃப் இருந்துச்சுன்னா நாம் எப்படி அவரை அறிவிக்க முடியும்? ஹல்லேலூயா,
ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த நற்கருணை பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு திருப்பலிலும் திவ்ய நற்கருணை நாதரை நாவிலோ கரங்களிலோ நீங்கள் பெறுகிறீர்கள் அல்லவா? அவர் உயிரோடு வாழக்கூடிய ஆண்டவர் இயேசு அல்லவா? இந்த நற்கருணை பேழையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரோடு வாழக்கூடிய ஆண்டவர் இயேசு அல்லவா? தந்தையாம் கடவுளுடைய மாட்சிமை மிக்க அந்த மாட்சிமையில வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இங்க இருக்கிறாரு. இல்லை ஏதாவது டூப்ளிகேட்டா சொல்லுங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் இயேசுவை தொட்டவர்கள்லாம் யார்? பா, இப்பதாங்க புரியுதுங்க. அன்புக்குரியவர்களே, நான் இதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், நான் அவரை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால், இந்த அனுபவத்தை என் உறவுகளுக்கு என்னால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, குழந்தையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையை பார்ப்பதற்காக ஞானிகள் விண்மீனை கண்டு அவர்கள் பல முயற்சி எடுத்து வந்தாங்க இல்லையா? நாம அப்படி ஏதாவது பல முயற்சி எடுக்கிறோமா? சில பேருடைய வீடெல்லாம் பொடக்காணிலே இருக்கும். ஹalleluya. அந்த ஞானிகள் விண்மீனை பார்த்து எந்த திசைக்கு போகணும்னே தெரியல, அவர்கள் அவ்வளவு முயற்சி எடுத்து வந்தாங்க. யார? குழந்தை இயேசுவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் அருட்தந்தையும் நானும் படித்த எங்களுடைய குருமடத்தில் பெங்களூர் உயர்மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர் இருந்தாருங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதானா அவருக்கு உயிருங்க. பிரியமானவர்களே, எப்பொழுதும் அங்கேயில தான் இருப்பாருங்க. பீடத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா பீடத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து கிடப்பார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹalleluya. தமிழ் மொழியாக இருக்கட்டும், கன்னட மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்கும் அநேக மறைமாவட்ட குருக்களுக்கு தன் வாழ்வினுடைய அனுபவத்தை பகிர்ந்தவர், நிறைய குருக்களுக்கு தியானம் கொடுத்தவர். அவருடைய இறப்பு ஏதோ ஒரு திருவிழா போல் இருந்துச்சுங்க. சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் பெங்களூரில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்படும்போது நானும் அந்த திருப்பலிக்கு சென்றிருந்தேன். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய கண்களால் கண்டதை, அவருடைய காதுகளால் கேட்டதை, அவர் தொட்டு உணர்ந்ததை, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் அவருடைய அந்த உடலானது எல்லாருக்கும் நற்செய்தியினுடைய ஒரு அறிவிப்பாக இருந்தது, சாஷ்டாங்கமாக. இப்ப பாருங்க, ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா அவர்களால் முடிந்த எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து அந்த குழந்தையை இன்னைக்கு மெஸ்ஸியாவாக ஒரு குழந்தைக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க குழந்தைக்கு முன்னாடி நீங்க சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறீங்களா? ஒரு குழந்தைக்கு முன்னாடி அந்த குழந்தையில மெஸ்ஸியாவை ஆண்டவரை கண்டுகொண்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா நெடுஞ்சான் கிடையாய், அதான் ஆண்டவருடைய வார்த்தை பயன்படுத்துகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடியது. நெடுஞ்சான் கிடையா என்ன பண்றாங்க? அப்படி விழுந்து அவரை ஆராதனை செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில நம்ம இவ்வளவு தூரம் மெனக்கட்டு ஆண்டவரை வந்து நம்ம வணங்கணும், ஆராதனை செய்யணும்னு முயற்சி பண்றோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க ஆண்டவருடைய செய்தி பெத்லகேமில் அந்த மாட்டு தொழுவத்தில் ஆண்டவருடைய அந்த பிறப்பை குறித்து ஒரு செய்தி இடையர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இடையர்கள் கூட்டமாக வருகிறார்கள். அவர்களுக்கு என்னென்னலாம் சொல்ல கேள்விப்பட்டாங்களோ, வானதூதர் வழியா என்னென்னலாம் சொல்ல கேள்விப்பட்டாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? கண்களால பார்த்தாங்க. அவங்க பார்த்தது யார? குழந்தை இயேசுவை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே பார்த்துட்டு அமைதியாக போயிருப்பாங்களா? அந்த குழந்தைய போய் அழகாக அப்படி ஒரு கிள்ளத்தை, அந்த கண்ணத்தை அப்படி கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துருக்க மாட்டாங்களா? பாருங்க நீங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவங்க வந்தாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க, ஆண்டவரை தொட்டாங்க, கடவுளை போற்றி கொண்டு கடவுளை புகழ்ந்து கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே என்னுடைய இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய நாவானது உம்மை புகழும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை போற்ற முடியுமோ, புகழ முடியுமோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்க்கிறானோ, தன்னுடைய கண்களால ஆண்டவருடைய குரலை கேட்கிறானோ, ஆண்டவருடைய தொட்டு உணர்கிறானோ, அவனால் மட்டுமே ஆண்டவரை புகழ முடியும், ஆண்டவரை போற்ற முடியும். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வில் இல்லைன்னா நமக்கு ஒரு பிரச்சனை உண்டுங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா?
எரிச்சலா வரும், கோபமா வரும், வெறுப்பு. எந்த மனிதனுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வில் மறக்கவே முடியும். அது செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் வாரியர்ஸ் ஆஃப் யூக்கரிஸ்டா நற்கருணை வீரர்களா நேற்று கூட தம்பதியர்கள்லாம் இங்கே வந்திருந்தீங்க. அந்த தம்பதியர்கள் எல்லாரையும் நீங்கள் என்ன சொல்கிறது, லைனாக நெல்லுங்கன்னு சொல்லி நற்கருணை கதிர்பாத்திரத்தை கொண்டு உங்களுக்கு தனித்தனியாக ஆசீர்வாதத்தை கொடுத்தோம். சில பேர் நற்கருணைநாதருடைய கதிர்பாத்திரத்தை தொட்டீங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் நீ நாம் பங்கெடுக்கக்கூடிய திருப்பள்ளியில கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய அந்த திருவுடலை நம்முடைய கரங்களில் நாவலை பெறுகிறோமோ, அந்த திருவுடலை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வருகிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எனக்குள் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பல இடங்களில் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் இயேசுனுடைய திரு உடலை மட்டும் உட்கொண்டு 30 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த ஒரு புனிதர் இருக்காங்க நம்முடைய கத்தோலிக்க திருஅவையில். பிரைஸ் தி லார்ட். 30 ஆண்டுகள் வெறும் திவ்ய நற்கருணை மட்டுமே. ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளினுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையினால. பாருங்க, வார்த்தை மனு உருவாகிறார், மனு உருவானவர் நம்மிடையே குடிகொள்கிறார், இந்த உலகம் முடியும் வரையும் நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வேளாங்கண்ணியில் போனீங்கன்னா மாதத்தினுடைய முதல் வெள்ளியில் ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்குதுங்க. இயேசுவே நீர் என்னை தொட்டால் போதும், என்னுடைய உடலெல்லாம் அற்புதம் காணும், சுகத்தை காணும். இப்போ அன்புக்குரியவர்கள், நம்ம ஒருவேளை நம்ம எல்லாம் நோயாளிகளாக இருக்கிறோம்னா நோயாளிகளாக தான் இருக்கணும். என்னன்னா, நம்ம எல்லாம் கண் இருக்குது ஆனால் பார்க்கறது இல்லை, காது இருக்குது கேட்கறது இல்லை, தொடக்கூடிய அந்த தொடு திறன் நமக்கு இருக்கிறது. நம்ம தான் வேற எதையோ தொட்டுக்கிட்டு இருக்கிறோமே. தொடுதிரை டச் ஸ்க்ரீன். நம்ம யாரை தொடணுமோ அவரை விட்டுட்டு இந்த கை இப்படியே ஆயிரும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம யாரை தொடணும்னு நம்ம விரும்புகிறோமோ, யார் நம்மை தொட்டால் நமக்கு ஆசீர்வாதமோ, அவர் நம்மை தொடுவதை நம்ம உணர்வதே கிடையாது. நம்ம சாதாரண வார்த்தையில் சொன்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரில் எங்கள் கையில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும். இப்போ கையில் அறுவை சிகிச்சை பண்ணும்போது நமக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ அது தொட்டால் சொரணையே இருக்காது இல்லை? சில நேரங்களில் அப்படி தான் நம்ம ஒரு வேளை நம்ம அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்களோ நம்ம கைக்கெல்லாம், நம்ம நாக்குக்கெல்லாம். நமக்குள்ளாக வரக்கூடியவர் யார் என்பதை உணர முடியாத அளவுக்கு நம்முடைய நாக்கு, நம்முடைய கை ஒரு வேளை சொரணை இல்லாமல் போயிடுச்சோம், உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. வான தூதர்கள் ஆவலோடு ஏங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரி, இறை வார்த்தையில வாசிச்சோம், நமக்கு முன்னோர் நம்முடைய இஸ்ராயல் மக்கள் மன்னாவை உண்டார்கள், அவர்கள் மடிந்து போனார்கள். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுனுடைய உடலை உட்கொண்டிருக்கிறோம். என்னுடைய உடலை உண்டு என்னுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய மனிதன் அவன் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா. இவர்களே, நிறைய விவிலியத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம வாசிச்ச நிகழ்வு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசுனுடைய அந்த தோற்ற மாற்றம், தாபோர் மலை அனுபவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் கட்டாயம் வேணும். அங்க தந்தையாம் இறைவனுடைய குரலை கேட்கிறாங்க. அந்த 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட எலியா இறைவாக்கினரை பார்க்குறாங்க, மோசே இறைவாக்கினரை பார்க்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த குரலை கேட்ட உடனே, யாவே இறைவனுடைய கேட்ட அந்த குரலை கேட்ட உடனே பயந்து அஞ்சி நடுங்கி அவங்க முகம் குப்புற விழுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டார் என்ற வார்த்தையை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? வாசிச்சோமா? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க 3 இறைவனுடைய அந்த மகிமையான அந்த ஒரு பிரசன்னத்தை ரொம்ப அழகா இன்னைக்கு நம்ம தொடக்கத்திலே பாடணும். ஒரு மகிமையினுடைய மேகம் இந்த இடத்த, ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு தாபோர் மலை அனுபவம் தான். அன்னைக்கு வெறும் 3 பேருக்கு மட்டும், இன்னைக்கு எத்தனை பேர் திருப்பலியில் பங்கெடுத்தாலும் அந்த ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குரலை கேட்கிறோம், அவரை கண்களால் பார்க்கிறோம், அவரை தொட்டு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட விதமாக சிலருடைய வாழ்வில் அன்றாடம் நடக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப எங்கெங்கெல்லாம் விசுவாசம் குறைவு ஏற்படுகிறதோ அந்த விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக, நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகள்ல எத்தனையோ பேர் அவர் தொட்டார் இல்லைங்களா? சுகத்தை பெற்றுக்கொண்டார்களா?
எத்தனையோ பேருக்கு அவர் கட்டி அரவணைத்து அவருக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் யார் யாரையெல்லாம் வெறுத்ததோ தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? பாவியிலும் பெரும்பாவி. பரிசேயர்கள்லாம் சொல்றாங்க, தன்னை தொடர்றது யாருன்னு இவருக்கு தெரியாதா, ஏன் அப்படிலாம் தொட அனுமதிக்கிறாரு? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அப்படி பாகுபாடு காட்டக்கூடிய நபரெல்லாம் அல்ல. தன்னுடைய கால்களில் கண்ணீரால அந்த கூந்தலால துடைத்த நபருக்கு சொல்றாரு, உன்னுடைய பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த அருமையான நாள்ல ஆண்டவர் இயேசுனுடைய தொடுதல், ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்களும் அவரை பார்ப்பதற்காக அநேக நபர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய குரல், ஆகவே நற்கருணை சமூகத்தின் முன்பாக அமருங்கள் என்று சொல்லி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் அவருடைய சமூகத்தில் அமருங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் அமருகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய தொடுதலை உணர்வோம். ஆண்டவர் இயேசுவை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய குரலுக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பயணிக்கிற பொழுது நீங்க வலப்புறம் செல்ல வேண்டுமா, இடப்புறம் செல்ல வேண்டுமா, பின்னால் இருந்து உங்களுக்கு ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு அனுபவம், ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய குரலை கேட்டு ஆண்டவர் நம்மை தொடக்கூடிய அந்த அனுபவம். இயேசுவே, ஒவ்வொரு திருப்பலிலும் நற்கருணை பிரசன்னம் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்மை காண்கின்ற, அங்கெல்லாம் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற, அங்கெல்லாம் உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெறக்கூடிய அந்த அனுபவம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில திருப்பலியில பங்கெடுப்பதும் நற்கருணை சமூகம் முன்பாக அமர்வதும் மற்றவர்களை அமர செய்வதுமான அந்த ஒரு வாஞ்சை எங்களுக்கு தாரும். இந்த திருப்பலியில பங்கெடுத்துக்கிறோம். எத்தனையோ நோய்களோடு, எத்தனையோ தேவைகளோடு, எத்தனையோ விதமான ஆசீர்வாத தடைகளோடு இங்க வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இப்போ இந்த தொடுதல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இல்லை என்று சொன்னால் அவன் மற்ற உறவுகளின் தொடுதலை அவன் எதிர்பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய அந்த தொடுதல், ஆண்டவர் இயேசுவை நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவம் வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சகோதரோடு கூட அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாமா? அப்படியே எழுந்து நின்று எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்க, அசைக்க முடியாத அந்த உறுதியை தாங்க. யோவானை போல வாக்கு, அது தொடக்கம் முதல் இருந்த அந்த வாக்க நாங்கள் எங்களுடைய செவிகளால கேட்டோம், கண்களால கண்டோம், உற்று நோக்கினோம், அவரை தொட்டு உணர்ந்தோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களால் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. என் குடும்பத்தில் அதை நான் தொடங்குறேன். என் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லா நபர்களுக்கும் அதை அறிவிக்கிறேன். சில பேர் வாழ்க்கை வழியா சகோதரோடு செய்த பாடல, ஆண்டவரே, இந்த ஒரு அனுபவம், இந்த தாபோர் மலை அனுபவம் என்னுடைய வாழ்வில் இன்று நடக்கணும், ஒவ்வொரு நாளும் நடக்கிறது நான் உணரணும், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சி ஜெபமாய் பாடலாய் சொல்றாங்க. கொஞ்சம் கை உயர்த்துங்க, கை கீழே போடுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய திருப்பலியில நீங்கள் பெறக்கூடிய நற்கருணை நாதர் பிரைஸ் தி லார்ட் இந்த ஒரு உணர்வை கட்டாயம் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, வாழ்வினுடைய எல்லா நாள்களிலும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடும்.